அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புது நாளுக்காக தேவனுக்கு நம் நன்றி சொல்வோம். புது கிருபை கொடுத்த தேவன் முழுவதும் உங்களை பாதுகாத்து இந்த புது நாள் கொடுத்திருக்கிறார். எனக்கு சமாதானம் சந்தோஷத்தோட நீங்கள் இருங்க. உங்கள் போக்கத்தையும் வருத்தியும் நீங்கள் செய்கிற வேலைகளும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பார்க்குற இந்த யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்ன பண்ணுறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அது நீங்களும் கூட விசுவாசிங்க. ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தையில தான் வல்லமை உண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக இது உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண பலன் அடையணும். என்ன தேவனுக்காக வாழணும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் சமாதான சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கூட நாங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. கர்த்தரில் ஆகாத காரியம் உண்டோ? உற்பத்தி திட்டத்திலே உன்னிடத்திற்கும் திரும்பி வருவேன், அப்பொழுதும் சாராளுக்கு ஒரு குமாரனியும் இருப்பான் அப்படின்னு சொல்லி அப்ரஹாமுக்கு என்ன பண்றாரு, தேவதூதர்கள் வந்து சொல்றாரு. அப்போ அப்ரஹாமுக்கு ஒரு சந்தேகம் வருது, சாராளுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா ஸ்திரீகளுக்குள்ள அந்த பாடெல்லாம் சாராளுக்கு நின்று போனது. அதனால இனிமே எனக்கு கர்ப்பம் குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனாலும் தேவன் சொல்றாரு, என்னால் ஆகாத காரியம் ஏதாவது உண்டோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்பானவர்களே, அதே போல நீங்க கூட நினைக்கலாம், எனக்கு கைவிட்டு போனா ஆஸ்தியோ அந்தஸ்தோ என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வேலையோ ஒரு திருமண காரியங்களானாலும் என்ன ஆனாலும் சரி, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே நடக்குமா? எனக்கு இனிமே வேலைக்கு கிடைக்குமா? நான் இனிமே வீடு கட்ட முடியுமா? நான் இனிமே ஊழியம் செய்ய முடியுமா? ஆண்டவர் கொடுத்த அந்த வரங்களால் எழுந்து விட்டேன், மறுபடியும் எனக்கு தேவனு கொடுப்பாரா? எல்லாம் எங்க சொந்த பந்தங்கள் முன்னாடி நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னால ஆகாத காரியம் ஏதாவது உண்டோ? நீங்க நினைச்சு பாருங்க, தேவனால ஆகாதது ஏதாவது உண்டா? இந்த வானம் என சிங்காசனம், பூமி என்னோட பாதபடின்னு சொல்றாரு. இந்த உலகத்தெல்லாம் உருவாக்கினது அவர் தான். அவருக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கா? நினைச்சு பாருங்க, எந்த ஒரு தடை அவருக்கு இல்லைங்க. அவர் சொன்ன ஆகும், கட்டளையிட்ட நிற்கும், அவ்வளவுதான். அவரு உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நீ விசுவாசத்தோட இருந்தால் போதும், விசுவாசத்தோட நீ ஜெபித்தால் போதும், அவர் நீங்க தேடினாலே போதும். அவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபித்தாலும் சரி, அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். இன்னொரு எண்ணாகமம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி போகின்றதோ, என் வார்த்தையின்படியே நடுக்குமோ நடுக்காதோ என்று இப்பொழுதுமே காண்பா என்றார். பாருங்க, கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறதா? என் வார்த்தைப்படி நடுக்குமோ நடுக்காதோ என்று நீ இன்னைக்கு காண்பாய் அப்படின்னு சொல்றார். அதனால கர்த்தராலே ஆகாத காரியம் எதுவுமே இல்லைங்க. கர்த்தராலே எல்லாம் ஆகும். தேவனாலே கூடாதது ஒன்றும் இல்லை. அதே யோபு 42:2 கூட பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு சொல்றார், கர்த்தாவே உங்களால முடியாதது ஒன்றும் இல்லப்பா, சகலத்தும் உங்களால செய்ய முடியும் கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதிக்கவும் முடியும், எங்களை கர்த்தாவை செபிக்கவும் உங்களால முடியும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோபு சொல்றார். அன்பானவர்களே, அதே போல கர்த்தருடைய கரம் எப்பொழுது உங்களோட இருக்கட்டும். கர்த்தர் உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கட்டும். என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க சந்தோஷமா சமாதானமா நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தர் மேல பாரத்தை போட்டு சமாதானமா இருங்க. கர்த்தர் எல்லாம் பண்ணி எல்லா காரியங்களும் உங்களுக்கு வாய்க்கு செய்கிறவராயிருக்கிறார். இப்ப நம்ம ஜெபிக்கலாம். என் அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, சர்வத்தையும் படைத்தவரே, அப்பா, இந்த காலை வேளையில கர்த்தாவே ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிற அபிரகாமைனா
அபிரகாமுக்கு நீ சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை, கர்த்தரால ஆகாத காரியம் உண்டோ என்று சொன்னீரப்பா. ஆமேன் கர்த்தா, உங்களால ஆகாத காரியம் எதுவுமே இல்லப்பா. இந்த கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாழ்க்கையில கர்த்தாவை என்னென்ன காரியத்துக்காக அவங்க ஆண்டவரை காத்திருக்கிறாங்களோ, இனிமே இது நடக்குமா அப்படின்னு சொல்லி அவிசுவாசமா இருக்காங்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்க உங்களால மட்டும்தாய முடியும். இந்த உலகத்துல நீர் மட்டும்தாயா தேவன் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி, விசுவாசிக்கும்படி கர்த்தருடைய கரம் ஒவ்வொருத்தர் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.